குழந்தைக்கு நன்றாக பசி எடுக்கிறதுக்கான மருத்துவம். பசியே இல்லாமல் இருக்குது என் குழந்தை அப்படின்வாங்க. பாலே குடிக்கல அப்படின்வாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, பால் குடுக்குறாங்களோ இல்லையோ, குழந்தை குடிக்கவும் குடிக்காது, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. 2ம் எதுன்னே அவங்களுக்கே தெரியாது. உண்மையிலேயே பசி எடுத்தா குழந்தை கத்தி அழும். அழ மாட்டுதே, எதுவுமே பண்ணல அப்படின்வாங்க. அதுக்கான மருத்துவத்தில் முக்கியமா வெத்தலை, திப்பிலி, அன்னாச்சி பூ, ஓமம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையா செஞ்சு இப்போ மருந்தா தயாரிக்க போறோம். குழந்தைகளுக்கு நன்றாக பசி எடுக்க மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். ஒரு வெற்றிலை, ஓமம், அன்னாச்சிப்பூ, திப்பிலி இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்து ஒரு துணியில் வச்சு நல்லா வடிகட்டி சாறை மட்டும் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். இதை முறிக்கக்கூடாது, அப்படியே நேரடியாக கொடுக்கணும். தேன் கலந்து கொடுத்துடணும். இது கூட தேன் கலந்துடணும். ஒரு 4-5 சொட்டு கலந்தாலே போதும். இது பச்சையாக அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்துடணும். இதை முறித்து எடுக்காமல் அப்படியே கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு நல்லா கார்னு பசி எடுக்கும். குழந்தைகளுக்கு பசி எடுக்க வெத்தலை, ஓமம், திப்பிலி, அன்னாச்சிப்பூ, தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது அப்படியே உள்ளே கொடுத்தோம்னா நல்ல பசி எடுக்கும், தாய்ப்பால் குடிக்கும். அது இல்லாமல் நல்ல தூக்கம் வரும் குழந்தைக்கு. குழந்தைக்கு நல்ல பசி எடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.